செங்கோட்டையனை பிஜேபி சொல்லி பிரித்தாங்களா, ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு நீக்கப்பட்ட பிறகு பிஜேபி இவரை பயன்படுத்திக்கிற போகிறாங்களா, இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். அது எடப்பாடி அவர்களுக்கும் அவருக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு, அதில் இந்த விஷயங்கள் நடக்குது. அதுக்குள்ளே நான் யாரையும் குற்றம் சொல்லவோ அதில் போய் அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. அது செங்கோட்டையனோ ஓபிஎஸோ சசிகலாவோ இதே கூட்டணிக்குள்ளே இருக்கிறதா பிஜேபி பேசியே கொண்டாடுறாங்கன்னு வச்சுங்க. அவங்கெல்லாம் செங்கோட்டையன் தலைமையை ஏற்றுக்கிட்டு அவர் முதலமைச்சர் ஆகட்டுங்கிறதுக்காக இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களா? எடப்பாடியே ஒரு பக்கம் கூட்டணியில் டீல் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் செங்கோட்டையனை அதிருப்தியில் வெளியே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு செங்கோட்டையனும் டீல் பண்ணுறாங்க. பிஜேபியோட இந்த அணுகுமுறை எப்படி பார்க்குறீங்க? பிரித்தாலும் சூழ்ச்சியிலையும் இறங்குவாங்க, சேர்த்து வைக்கிற மாதிரியும் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க அதிமுக கட்டுக்கோப்பாக ரொம்ப பெரிய கட்சியாக உண்டாக்கி கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு சிறு போர்ஷனாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்கல்ல. விஜயோட வருகை இப்போ அடுத்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு. சனிக்கிழமைகள் மட்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் சனிக்கிழமைகளில் மட்டுமே சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதா அறிக்கை வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாடு முழுவதுமா? தமிழ்நாடு முழுவதும். இதில் யாரும் ஜோசியங்கேசி அதை சொல்லிட்டாங்களான்னு தெரில. இல்லை சனிக்கிழமைக்கு என்ன மகத்துவம், இல்லை சனிக்கிழமை போனீங்கன்னா தான் கூட்டம் வரும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படி சனித்தோறும் போனால் பாக்கி நாளில் என்ன தான் ஷூட்டிங் போகிறாராமா? இப்போது தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால தான் அரசியலில் இங்கே கட்சிகளை பிளவுபடுத்தி பாஜக இங்கே உள்ள நுழைய பார்க்குறாங்க. இல்லை, பாஜக எல்லா மாநிலங்கள்லேயுமே அவங்க கட்சிகளை உடைக்கிறது, சேர்க்கறது. இங்கே தேர்தல் வரும்போது பிஜேபி கால் உண்டணும், மந்திரி சபையில் இடம் பெறணும், இந்த மாதிரி நோக்கங்களோட பல காரியங்களை அவங்க பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அது வெற்றி பெறாது. சார், இப்போது செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் எடுத்த உடனே செங்கோட்டையன் மீதான விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் அதிமுகவினர் வைக்கக்கூடிய, இவருக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை, ஜெயலலிதா காலத்திலே இவர் இந்த மாதிரி செஞ்சவர் தான், அவர் துரோகம் செஞ்சவர் அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. ஜெயலலிதா இருக்கிற போது இப்போ நான் கூட தான் ஜெயலலிதா எடுத்து கட்சி ஆரம்பித்தேன். ஆமாம், நான் ஜெயலலிதாவோட பெரிய தலைவராக வந்தேனா அல்லது என் கட்சி ஜெயலலிதா கட்சியோட அதிமுகவோட பெரிய கட்சியாக வர முடிஞ்சதா? இந்த சேதாரங்களால் அது அதிமுகவுக்கு நஷ்டம்தான். அது எங்களுக்கு நல்லது தான். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எங்களுக்கு இந்த கூட்டணி வலுவாக இருக்குது, உடையாமல் இருக்குது. பிரைம் நைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திரு திருநாவுக்கரசர் அவர்களை இன்று நேர்காணல் செய்ய இருக்கிறோம். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், ராகுல் காந்தியினுடைய பிரச்சார பயணம், வாக்கு திருட்டு விழிப்புணர்வு மாநாடு திருநெல்வேலியில் நடத்திட்டு வந்திருக்கீங்க. எப்படி இருக்குது சார்? பீகாரோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டிலேயும் அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பீகாரில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பயணம் மிக வெற்றிகரமாக இருந்தது. லட்சக்கணக்கில் மக்கள் கூடினாங்க. அது காரணம் சீக்கிரத்தில் தேர்தல் வரப்போகுது. அங்கே நம்ம நவம்பர் மாதம் தேர்தல் இருக்கும், அடுத்த மாதம் அறிவிப்பு வந்துடும். இதை ஒட்டி ஏறக்குறைய ஒரு 60 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டிருக்கு, தவறாக சேர்க்கப்பட்டிருக்கு. இறந்தவர்கள் பட்டியலில் இருக்காங்க, உயிரோடு இருக்கிறவங்க பட்டியலில் இல்லை. ஒரு சில பூத்தில் 300-400 பேர் மொத்தமாக டெலீட் பண்ணியிருக்காங்க, நீக்கியிருக்காங்க. 300-400 பேர் சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி புள்ளி விவரங்களோடு அங்கே பார்லிமெண்ட்லேயும் அவர் பேசினார், வெளியும் சொல்லி அந்த யாத்திரையை நடத்தினார். செய்தியாளர்களையும் சந்தித்தார், ஆதாரத்தை காமிச்சு சந்தித்தார். ஸோ அதனால் அங்கே மக்களிடத்தில் ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்களையும் நடக்குது. அந்த வகையில் தமிழ்நாட்டிலையும் இங்கே செல்வப்பிரந்தையவருடைய தலைமையில், மாநிலத்தினுடைய தலைமையில் இந்த கூட்டம் திருநெல்வேலியில் நடைபெற்றது மாநாடு. நல்ல கூட்டம், நல்ல வரவேற்பு, மக்கள் நிறையா கலந்துக்கிட்டாங்க, தொண்டர்கள் நிறையா எல்லா மாவட்டத்தையும் வந்தாங்க. பட் ஆனால் தமிழ்நாட்டில் ஓட்டு திருட்டு அதுக்கு வாய்ப்புகள் குறைவு இருக்கலாம். எங்கேயாவது நகர்ப்புறங்களில் டவுன் முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன், இந்த கார்ப்பரேஷனில் ஒரு கட்டடம், அதில் ஒரு 20 வீடு இருக்குன்னா பக்கத்து வீட்டில் யார் இருக்கா, மேல் மாடியில் யார் இருக்கான்னு கீழே யாரும் கவலைப்பட மாட்டாங்க, தெரியாது. அது மாதிரி இடங்களில் வேணால் வார்டுகளில் 4 பேர் 10 பேர் கூட சேர்க்குறதோ நீக்கிறதோ வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கிராமங்களில் சான்ஸ் இல்லை. கிராமங்களில் வெளியூர் ஆள் 50 பேர் திடீர்னு வந்தால் அங்கே இருக்கிற தாத்தா பாட்டி கூட தெரியும் யாரா புதுசாக நடமாடுறாங்களேன்னு, அலோ பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு கல்வி அறிவெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு சாத்தியம் இல்லை. விழிப்புணர்வு கல்வி அறிவு அதோடு மட்டும் இல்லாமல் இன்ட்ராக்ஷன் பர்சனலாக கிராமங்களில் இங்கே எத்தனை வீடு இருக்குது, என்னார் மகன் என்னாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே எல்லாருக்கும் அடுத்த வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாமல் இருக்காது. யாராவது புதுசாக நடமாட்டம் வந்தால் யாரோ புதுசாக என்னடா 10 பேர் தர்றாங்களே ஊரில் யார் அவன் எந்த ஊர்றான்னு கண்டுபிடிச்சிடுவாங்க.
விரட்டி விட்டுருவாங்க. ஸோ அதனால் கிராமங்களில் கலக்கிற வாய்ப்பு இல்லை, நகர்ப்புறங்களில் அங்கங்கமாக இருக்கலாம். இருந்தாலும் இது வந்து ஒரு நாடு தழுவிய ஒரு செய்தியாக ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக காங்கிரஸ் எல்லா மாநிலங்கள்லேயும் இது நடத்துகிறாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டிலையும் நடந்தது. மக்களிடத்தில் நகர்ப்புறங்களில் இந்த மாதிரி விழிப்புணர்ச்சி உண்டாக்குவதற்காக இது நடத்தப்பட்டது, வெற்றிகரமாக நடந்தது. இப்போது தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால தான் அரசியலில் இங்கே கட்சிகளை பிளவுபடுத்தி பாஜக இங்கே உள்ள நுழைய பார்க்குதா சார்? இல்லை, பாஜக வந்து எல்லா மாநிலங்கள்லேயுமே அவங்க வந்து கட்சிகளை உடைக்கிறது, சேர்க்கறது, அல்லது ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு கோஷ்டியை சேர்த்துக்கிறது, 2 கட்சியாக பிரித்து ஆக்குறது, இந்த மாதிரி இப்போ மகாராஷ்டிரா தொடங்கி பல மாநிலத்தில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கே அதை வந்து பிஜேபி பண்ணுறாங்க. அதுமாதிரி தமிழ்நாட்டிலையும் இங்கே வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஆட்களை வச்சுக்கிட்டு இங்கே தேர்தல் வரும்போது பிஜேபி கால் ஊண்டணும், மந்திரி சபையில் இடம் பெறணும், இந்த மாதிரி நோக்கங்களோட பல காரியங்களை அவங்க பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அது வெற்றி பெறாது. இப்போ அந்த பின்னணியில் தான் செங்கோட்டையனுடைய இந்த மூவ்மெண்ட்டும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, செங்கோட்டையனை பிஜேபி சொல்லி பிரித்தாங்களா, இவர் ஒரு நிலைப்பாடு எடுத்து இவர் நீக்கப்பட்ட பிறகு பிஜேபி இவரை பயன்படுத்திக்கிற போகிறாங்களா, இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். அது ஏன்னா இன்னைக்கு வந்து செய்தியாளர் சந்திப்பில் நான் அமித்ஷாவை சந்தித்தேன், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு வந்தேன், ஹரித்வார் போகிற வழியில் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது, அதனால் போய் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி முதல்ல ஹரித்வார் போகிறேன்னாரு, இப்போ போய் அங்கே போய் 2 பேரையும் பார்த்துருக்காரு. இதெல்லாம் அரசியலில் சகஜம்தான். அது போகும்போதே நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா அங்கே போய் பார்க்க கிடைக்கலன்னா அப்புறம் பார்க்க வந்தார், பார்க்க விட்டாங்கன்னு வரும். அதனால் கோயிலுக்கு போகிற வழிக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு வழியில் கொடுத்தாங்க போனேன்னு சொல்கிறது வந்து ஈஸி. கிடைக்காம இருந்தாலும் இது வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் கையாளுகிற விதங்கள் தான். அதை செங்கோட்டையனும் கையாண்டுருக்காரு, இவங்கள போய் பார்த்துருக்காரு. ரைட், அது அவர் இஷ்டம். அது உங்களுக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா 1977 எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கும் போதே அந்த இதில் எம்எல்ஏக்களாக நீங்கள் 2 பேரும் இருந்திருக்கீங்க. அவர் அன்றைய காலத்திலேருந்தே அதிமுகவில் தொடர்ந்து பயணித்து கொண்டு வருகிறார். உங்களோட நிறைய நெருக்கமும் இருந்திருக்கும். அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது? 77 அவர் எம்எல்ஏ இருந்தார். முத்துசாமியும் எம்எல்ஏ தான், மாவட்ட செயலாளரும் இருந்தார் செங்கோட்டையன். ஸோ அவர் மட்டும் இல்லை, அவர் எடப்பாடியாக இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், ஓபிஎஸ், எல்லாருமே தினகரன், எல்லாருமே சசிகலா, எல்லாமே தெரிஞ்சவங்க தானே. அங்கே இருக்கிற யாரும் அதிமுக இருக்கிற யாரும் வந்து இப்போ இருக்கிற யாராவது யங்ஸ்டர்ஸ் தவிர்த்து மற்றபடி அவங்க கூட யாருடைய பிள்ளையோ தம்பியோ இருந்தாங்கன்னா அவங்க அப்பாவை எனக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை அண்ணனை தெரிஞ்சிருக்கும், அந்த குடும்பத்தில் யாரையாவது தெரிஞ்சிருக்கும். அதனால் அதிமுக யாரும் வந்து புதுசுன்னு சொல்ல முடியாது, எல்லாம் பழைய ஆட்கள் தான். அதனால் செங்கோட்டையன் எனக்கு நல்லா தெரியும். சரி, அவருக்கு இவருக்கும் எடப்பாடி அவருக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு, அதில் இந்த விஷயங்கள் நடக்குது. அதுக்குள்ளே நான் யாரையும் குற்றம் சொல்லவோ அதில் போய் அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. அதில் பொதுவாக ஒரு கட்சியினுடைய சின்னமும் பெயரும் கொடியும் யார் பக்கம் இருக்குதோ அவங்க தான் கட்சி, அவங்க தான் கட்சியின் ஆதாரமாக இருப்பாங்க. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன கேட்ட கூட நான் தான் சொன்னேச்சு. இப்போ வந்து எடப்பாடி கிட்ட இருக்கிற அமைப்பில் தான் அல்லது இந்த அதிமுகவில் தான் வந்து அந்த அதிமுக பேர், அண்ணா உருவம் பறித்த கொடி, அந்த கட்சி அலுவலகம், அதுக்கான நிதி, எல்லாத்தையும் தாண்டி அந்த சின்னம், ரெட்டலை சின்னம், இது எல்லாமே வந்து அவர் எடப்பாடி கையில் தான் இருக்குது. இப்போ அதைத்தான் பெரும்பாலான தொண்டர்களும் மக்களும் வந்து அதிமுக சார்புடையவர்களும் அதைத்தான் மெயின் பார்ட்டியாக எடுத்துக்குவாங்க. பட் அது என்ன ஒரு பிரச்சனைன்னா, ஒரு கட்சிங்கிறது இப்போ திமுக கலைஞருக்கு பின்னாடி ஒரு தளபதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக்கிட்டார். அதில் விரிசலோ உடையலோ ஏற்படலை. ஒட்டுமொத்தமாக எல்லாரும் அவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டாங்க. விரிசல் இல்லாமல் தலைவராகிட்டார். மக்களையும் சந்தித்து ஒரு முறை தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏக்களை கொண்டு வந்து ஆட்சியை அமைச்சு முதலமைச்சர் ஆகிட்டார். எடப்பாடி அப்படி இல்லை. ஜெயலலிதா அம்மையாருக்கு விழுந்த வாக்குகள் அந்த எம்எல்ஏக்களை வச்சு ஒரு முதலமைச்சர் ஆனார். அஃப்கோர்ஸ் 4 வருஷம் அவர் ஆட்சியை அவர் நடத்தினார். அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இனிமேல் அவர் தேர்தலை சந்தித்து மக்கள்கிட்ட வாக்குகள் கேட்டு அவர் பெரும்பான்மை எம்எல்ஏக்களை பெற்று ஆட்சி அமைச்சு அவருடைய தலைமையினுடைய தகுதியை, அதில் தலைமையினுடைய பலத்தை அவர் இனிமேல் தான் நிரூபிக்கணும் வர தேர்தலில். அதுக்கடையில் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சின்னமோ கட்சியோ எல்லாமே அவர்கிட்ட இருந்தாலும் கூட அதில் இந்த மாதிரி ஏற்படுற சேதாரங்கள், இப்போ இவங்க வந்து
உதாரணமாக ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், தினகரனாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், இப்போ போகிற செங்கோட்டையனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இதெல்லாம் இல்லாதனால, சின்னம் இல்லாதனால, கட்சி இல்லாதனால அவங்க வந்து இதுக்கு ஈக்குவலாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அதே நேரத்தில் அவங்கெல்லாம் வேஸ்ட்டு, அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. உதாரணமாக போன நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் வந்து ராம்நாட்டில் போட்டி போட்டார். அவருடைய சொந்த மாவட்டம் கிடையாது, அது 2-3 மாவட்டம் தாண்டி வந்து போட்டி போட்டார். அதிமுக கூட்டணி கிடையாது. ஸோ தனி சின்னத்தில் நின்னார், பாப்புலர் சின்னத்தில் கூட இல்லை. ஏதோ பலாப்பழம்னு ஏதோ ஒரு சின்னத்தை, இண்டிபெண்ட் சின்னத்தை தேர்ந்தெடுத்து நின்று 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். பாப்புலர் சின்னம் ரெட்டலில் நின்னார், 1 லட்சம் ஓட்டு தானே வாங்கினார். கரெக்ட். ஸோ அதனால் அதிமுக நஷ்டம் தானே. ஆமாம். அதே மாதிரி இப்போ தினகரன் என்ன பண்ணார், 19 இடத்துல தனியாக போட்டார். அப்படி போட்டதுனால என்னாச்சு, அங்கே எல்லாம் வந்து அதிமுக தோற்று போச்சு. இல்லைன்னா இன்னொரு 20 எம்எல்ஏ அதிமுக கூட வந்திருக்கும். நிச்சயமாக இதெல்லாம் அதிமுக நஷ்டம் தானே. ஆமாம். அதே மாதிரி இப்போ செங்கோட்டையன் அவர் ஏரியாவில் எத்தனை போடுவார், என்ன பண்ணுவார், தனியாக கட்சி ஆரம்பிப்பாரா, இவங்களோட ஏற்கனவே இருக்கவங்களோட சேர்ந்து பண்ணுவாரா? அந்த ஏரியாவில் ஒரு 10-20 இடத்துல தொகுதியில் அவர் டிஸ்டர்ப் பண்ண முடிஞ்சு, ஒரு 5 தொகுதியில் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இருந்திருக்காரு. அந்த மாவட்டத்தில் 10 தொகுதி கொண்டது அந்த காலத்தில் மாவட்டம். அவர் கவுண்டரு, அந்த ஏரியா சேர்ந்தவர், பழைய ஆள். அவர் பண்ணுற டிஸ்டர்பன்ஸும் காங்கிரஸ் அவர் ஏற்படுத்துகிற நஷ்டமும் எடப்பாடி தலைமையில் இருக்கிற கட்சிக்கு நஷ்டம் தானே. ஸோ அதனால் இந்த சேதாரங்களால் அது அதிமுகவுக்கு வந்து நஷ்டம்தான். அது எங்களுக்கு நல்லது தான். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எங்களுக்கு இந்த கூட்டணி வலுவாக இருக்குது, உடையாமல் இருக்குது. அதனால் எங்களுடைய பலம் இந்த பிரிவுகள் மூலமாக எங்களுக்கு கூடும். எங்கள் கூட்டணிக்கு நல்லது தான் அது. சார், இப்போது எலெக்ஷன் நேரத்தில் சின்ன சின்ன கட்சிகள் கூட ஓட்டு பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டணி அமைக்கக்கூடிய நிலைமைகள்லாம் இருக்குது. எப்போவுமே இது நடந்து வரக்கூடியது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் நிச்சயமாக ஓட்டு சதவீதத்தை பாதிக்கக்கூடிய பெரிய தலைகளாக இருக்காங்க, முகங்களாக இருக்காங்க. இப்போ அவங்கள ஒன்று சேர்த்து இந்த கட்சியை வலுப்படுத்தணும்னு அவர் வைக்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை தானே? இல்லை, சரி, அது அவர் வைக்கிற எடப்பாடி வச்ச கோரிக்கை, எல்லாரையும் சேர்க்கணுங்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறவங்களும் உதாரணமாக இப்போ தினகரன் சொல்கிறாரு, நான் எடப்பாடியை எதிர்த்து தான் அவருக்கு எதிராக தான் கட்சியை ஆரம்பித்தேன், அவரை முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதை எப்படி எடப்பாடி ஏற்றுக்குவார்? இப்போ எடப்பாடியை முதலமைச்சர், அந்த கூட்டணியில் நான் பிஜேபி கூட்டணியில் இருப்பேன், அந்த கூட்டணியில் இருப்பேன். ஆனால் எடப்பாடியை முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டேன், பிஜேபி ஏற்றுக்கிட்டாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு அவர் கொடுத்தா அப்புறம் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறதுலையும் அர்த்தம் இல்லை. அது வெளியே வந்துட்டார் இல்லையா? அதனால் அவர் இதுதான் காரணமாக சொல்லி வந்திருக்காரு. அதே மாதிரி மித்தவங்களும் இவங்கெல்லாம் போய் இப்போ செங்கோட்டையனோ ஓபிஎஸ்ஸோ சசிகலாவோ இதே கூட்டணிக்குள்ளே இருக்கிறதா பிஜேபி பேசியே கொண்டாடுறாங்கன்னு வச்சுங்க. அவங்கெல்லாம் செங்கோட்டையன் தலைமையை ஏற்றுக்கிட்டு அவர் முதலமைச்சர் ஆகட்டுங்கிறதுக்காக இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களா? அப்படி இருந்தால் தானே, பண்ணால் தானே அந்த கூட்டணி சக்ஸஸ் ஆகும். இல்லை பேருக்கு ஒத்துக்கணும்ல. அப்படி ஒத்துக்கிட்டு வந்தால் தானே, அவங்களும் ஒத்துக்கிட்டு வந்தால் தானே ஆளுக்கு 5-10 சீட் வாங்கி நின்னாலும் ஜெயிக்க முடியும். அது அதிமுகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குள்ளே கோஷ்டிக்குள்ள மாதிரி கோஷ்டி மாதிரி அவங்களுக்குள்ள தனித்தனி கோஷ்டியாகவும் தனித்தனி கட்சியாகவும் தனித்தனி அணியாகவும் ஒருத்தருக்கு ஒரே அணியில் இருந்துட்டு எதிராகவும் இருந்தால் அதனால் என்ன பிரயோஜனம்? நிச்சயம். ஸோ அதனால் இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது. சார், இப்போது செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் எடுத்த உடனே செங்கோட்டையன் மீதான விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் அதிமுகவினர் வைக்கக்கூடிய, இவருக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை, ஜெயலலிதா காலத்திலே இவர் இந்த மாதிரி செஞ்சவர் தான், அவர் துரோகம் செஞ்சவர் அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. சரி, அது அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க, கட்சியில் தொடர்ந்து இருக்கிறவங்க, கட்சியில் இருக்கிற விரும்புகிறவங்க, இது மாதிரி கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்களையோ கட்சியிலேருந்து போனவங்களையோ திட்டுறதோ விமர்சனம் பண்ணுறதோ சகஜம் தானே. அது வாழ்த்து தெரிஞ்சவரையில் செங்கோட்டையன் அந்த மாதிரி எதுவும் துரோகம் பண்ணியிருக்காரு? எனக்கு தெரியாத மாதிரி அவர் ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக அவர் என்ன துரோகம் பண்ண மாதிரி எனக்கு தெரில. சரி, எல்லார் மேலேயுமே ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலத்தில் கோபமாக இருந்திருப்பாங்க, நீக்கி வச்சுருப்பாங்க. அது யாருமே விதிவிலக்கு கிடையாது. இப்போ நான் இருக்கும்போது என்னோட ராசியாக இருந்திருக்காங்க, என் கூட என் மேலே கோபமாக இருந்திருக்காங்க. இது சசிகலா உயிர் தோழி தானே. சசிகலா மேலேயும் ரொம்ப உடன்பெறவா சகோதரியாக இருந்திருக்காங்க. அவங்களையும் திரும்ப சேர்த்தாங்க, அவங்க மேலேயும் கோபமாக இருந்திருக்காங்க. ஓபிஎஸ் மேலேயும் இருந்திருக்காங்க, இபிஎஸ் மேலேயும் இருந்திருக்காங்க, தினகரன் மேலேயும் எம்பியாக இருக்கும்போது பார்லிமெண்ட்டுக்குள்ளே கூட போகணும்னு சொல்லி கோபமாக இருந்திருக்காங்க. இப்படி எல்லார் மேலேயும் கோபமாக இருந்திருக்காங்க, எல்லா மேலேயும் பிரியமாகவும் இருந்திருக்காங்க. அது ஒரு தலைவர் அப்போ இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பிரச்சனைகளை ஒட்டி ஒருத்தர் மேலே கோபமாக இருக்கிறதோ நீக்கி வைக்கிறதோ ஒதுக்கி வைக்கிறதோ அப்புறம் சேர்த்துக்கிறதோ, இது ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அது சகஜமான ஒன்று. அது
பிரியமாக வச்சுக்கிறதா ரொம்ப பிரியமாக வச்சுக்குவாங்க. ஒதுக்கி தண்டித்தாலும் ஒதுக்கி அதிரடி அதிரடி நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ இது அந்த அம்மா வழக்கமாக செய்கிற விஷயங்கள் தான் அது. ஸோ அதனால் ஒரு நேரத்தில் செங்கோட்டையனுக்கு ஒதுக்கி வச்சுருந்துருக்கலாம், ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். அதுக்காக இவர் செங்கோட்டையன் வந்து அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணி அவர் ஜெயலலிதா இருக்கிற போது இப்போ நான் கூட தான் ஜெயலலிதா எடுத்து கட்சி ஆரம்பித்தேன். நான் ஜெயலலிதாவோட பெரிய தலைவராக வந்தேனா அல்லது என் கட்சி ஜெயலலிதா கட்சியோட அதிமுகவோட பெரிய கட்சியாக வர முடிஞ்சதா? அப்படி கிடையாது. ஏதோ கோபத்தில் நம்ம வெளியே வந்தோடனே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம். அந்த டைம்ல தைரியமா நீங்க கட்சி ஆரம்பித்தோம். என்னை தவிர யாரும் அந்த அம்மா ஏற்று பண்ண முடியாது. இப்போ யாரும் ஒருத்தர் ஏற்று யார் வேணாலும் ஏற்று பண்ணிக்கிறாங்க. ஜெயலலிதா எடுத்து கட்சி நடத்துறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதனால் அந்த அம்மாவும் எல்லாரையும் ஆள் விட்டு அடித்தாங்க, என்ன மட்டும் தான் அடிக்கலை. ஸோ அதனால் ஏதோ ஒரு விசுவாசத்தில் விட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா நம்ம வரும்போது தொடக்கத்தில் நிறையா ஹெல்ப் பண்ணிக்கலாம் தெரியும். இப்போ சில பேர் புதுசாக அதிமுகவுக்கு வந்த சில பேருக்கு அவனுக்கு வரலாறும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் யாரோ ஒருத்தர் போடுறாரு 10 மந்திரியை நீக்கும் போது உங்களை நீக்கலையான்னு என்ன கேட்குறான் ஒருத்தன். என்ன நீக்கலை, அவனுக்கு ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம். சும்மா அவங்க இருக்கிறதுக்காக எதையாவது எழுதி கிடக்கிறான் சில பேர். சர்தி பிரச்சனையிலே விடுங்க. 6.5 கோடி வாக்காளர்கள், 8-10 கோடி மக்களில் 4 பேர் கூட்டி சொல்கிறதுலையோ குறைச்சி சொல்கிறதுலையோ யாரையும் அழிச்சிட முடியாது, கெடுத்துடவும் முடியாது, யாருடைய புகழையும் யாரையும் மாசுபடுத்திடவும் முடியாது. பட் விவரம் தெரியாமல் சில பேர் எழுதுகிறான், பேசுகிறான். சில பேர் யார் வேணாலும் திட்டலான்னு ஆகிப்போச்சு. ஒரு நாகரிகம் இல்லாமல் ஆகிப்போச்சு. அதனால் அவரையும் நாகரிகம் இல்லாமல் 4 பேர் திட்டத்தான் செய்வாங்க. கரெக்ட். ஆமாம். பட் அவங்க வந்து 77லேருந்து இருந்தானா எங்கேயாவது ஒரு கவுன்சிலில் ஜெயிச்சிருப்பானா, ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பராக கூட ஜெயிக்க தகுதி இல்லாதவன்லாம் செங்கோட்டையன் திட்டுவான், இபிஎஸ் திட்டுவான், யார் வேணாலும் திட்டலாம், யார் வேணாலும் திட்டலாம், எழுதலாம். பட் அவங்க வரலாறு தெரியாமையும் எழுதலாம். ஏன்னா பல பேருக்கு தெரியாது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் பல பேருக்கு பொறுமையாக அரசியலை கூர்ந்து நோக்கிறவங்களுக்கோ, அரசியல் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ, அரசியல் வெளிப்படுத்தி உள்ளவங்களோ அதுமாதிரி தவிர சில பேருக்கு யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. பல பேர் அவங்க படிக்கிறான், வேலைக்கு போகிறாங்க, அந்த மாதிரி அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும், அந்த மாதிரி பல பேர் விலைக்கு போய்ட்றாங்க, எழுதிட்டு போய்ட்றாங்க. சில பேர் அதை பார்க்குறதே இல்லை, படிக்கிறதே இல்லை. அது சில பேர் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. வேலையெல்லாம் படிச்சுட்டு இருக்கவன் தான் வருத்தப்பட்டு இருக்கணும். சரி, இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது அருகில் இருந்து அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஒரு தொண்டர் மீதோ அல்லது கட்சியில் இருக்கவங்க மீதோ உடனடி நடவடிக்கை, அதிரடி நடவடிக்கை, கட்சியை விட்டே நீக்கிறது, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறது, இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் செங்கோட்டையன் விவகாரத்தில் இபிஎஸ் வந்து அவரை கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியில் வந்து நீக்கல், பொறுப்புகளில் இருந்தும் மட்டும்தான் நீக்கியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அது காரணம் இருக்குது. என்ன, அவர் எம்எல்ஏ இருக்கார். ஆமாம். ஆனால் ஜெயலலிதா அதை யோசிச்சது இல்லையே. எம்எல்ஏவாக இருந்தாலும் அது எம்எல்ஏ இருந்தாலும் நடவடிக்கை எடுத்து அவர் சுயேட்சா போனால் போயிட்டு போகிறாருன்னு எடுத்து நீக்கியிருப்பாங்க அவங்க. இவர் எடப்பாடியார் வந்து ஜெயலலிதா இல்லையே, ஜெயலலிதா அம்மா இல்லையா. ஸோ அவருக்கு அவருடைய உயரம் தெரியும்ல. ஸோ அதனால் அதிரடியாக அந்த மாதிரி அவர் எம்எல்ஏ இருக்கார், அதையும் கட்சியை விட்டு நீக்க வேண்டாம், பொறுப்புலேருந்து நீக்கிட்டு வேறு ஆளை போட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அவ்வளோதான். பட் அதனால் இனிமேல் 2 பேரும் ராசியாகி ஒரே கட்சியில் இருந்து ஒன்றா செயல்பட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஸோ இந்த அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? அது மக்கள் கையில் தான் இருக்குது. அதிமுக ஏற்கனவே ஒன்றா இருக்கிற அதிமுகவே போன தடவை பிஜேபியோட தானே அலையன்ஸ் போட்டிருந்தாங்க சட்டசபைக்கு. போட்டு எதிர்கட்சி தானே வந்தாங்க. 60-70 இடம் தானே வந்தாங்க. ஆமாம், 66 இடங்கள்ல. ஆமாம். இப்போ அதே கூட்டணி 5 வருஷம் கழித்து அதே போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே இவ்வளவு சிதறல்கள்லாம் இருக்குது. இப்போ மட்டும் அடையத்தான் செய்யும் அப்படின்றீங்களா? ஆமாம் ஆமாம். அது இருக்கிற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட கூட்டணி சேர்ற கட்சிகளை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? பிஜேபிக்கு ஒன்றும் பலம் கிடையாது இங்கே. நீங்கள் பிஜேபிங்கிறது வந்து அகில இந்திய அளவில் வட மாநிலங்களில் சில மாநிலங்களில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கு பின்புலமாக அவங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ஸு, விஹெச்பி இந்த மாதிரி பல்வேறு விதமான இந்து அமைப்புகள் வந்து அது பேஸ் மாதிரி அடித்தளம் மாதிரி அவங்களுக்கு இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பிஜேபியும் தொடர்ந்து பல மாநிலங்களில் பல முறை வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அது ஓட்டு திருட்டா அல்லது எப்படி வருதா இப்படியே வந்துடுறாங்க. தொடர்ச்சியாக வர்றாங்களே 3 தடவை 4 தடவைலாம் ஜெயிச்சு 20 வருஷம்லாம் ஆட்சி. இப்போ குஜராத்தில் எத்தனை வருஷமாக இருக்காங்க சொல்கிறேன். அதே மாதிரி ஆனால் அது மாதிரி தமிழ்நாட்டிலேயோ தென் மாநிலங்களில் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து அவங்களே பலவீனம். ரெண்டாவது இங்கே வந்து சிறுபான்மை மக்களில் வந்து கணிசமாக இருக்கிற மாநிலங்களில் இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்தவ பெருமக்கள், இன்னும் சொல்ல போனால் தலித் மக்கள், இது மாதிரி பல மக்கள்கிட்ட வந்து அவங்க போய் இன்னும் ரீச் ஆக முடியலையே பிஜேபி.
அது வந்து அதனால் பிஜேபியில் போட்டதுனால எங்கேயாவது சில இடங்களில் வந்து 5% 10% இருக்கலாம். அதுவே இன்னொரு மைனாரிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுல அந்த 10க்கு 10 மைனஸ் கூட ஆகிடும். சார் இப்போது எடப்பாடியே ஒரு பக்கம் கூட்டணியில் டீல் பண்ணிடுறாங்க, இன்னொரு பக்கம் செங்கோட்டையனை அதிருப்தியில் வெளியே வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு செங்கோட்டையனும் டீல் பண்ணுறாங்க. பிஜேபியோட இந்த அணுகுமுறை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பிஜேபி பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தான் பிரித்தாளும் சூழ்ச்சியிலையும் இறங்குவாங்க, சேர்த்து வைக்கிற மாதிரியும் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க அதிமுக கட்டுக்கோப்பாக ரொம்ப பெரிய கட்சியாக உண்டாக்கி கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு சிறு போர்ஷனாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்கல்ல. ஆமாம், அதை கொஞ்சம் எப்படி எவ்வளோ தூரம் உடையுதோ உடஞ்ச வரைக்கும் சரி, பலத்தில் அதில் நாம் எவ்வளோ கூட சீட்டு வாங்கலாம். பட் மற்ற வகைகளில் எப்படி என்ன பண்ணி ஆட்சி கட்சி வந்தால் அதில் எண்ணிக்கையில் கூட எம்எல்ஏ வரணும், மந்திரி சபையில் இடம் பெற முடியுமா, இதெல்லாம் உங்களுடைய நப்பாசை கனவுகள் இருக்க தான் செய்யும். அதை நோக்கி தான் போவாங்களே தவிர அதிமுக எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தி பலப்படுத்தி நாங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு போன தடவை நின்று 20 நின்னோம் 15 நின்னோம்னா இப்போ 10 நிற்கிறோன்னா கேட்பாங்க. இன்னொரு கட்சி வளர்த்துடக்கு எந்த ஒரு கட்சியுமே ஆசைப்பட மாட்டாங்க இல்லையா. அதனால் இந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்புகளை பிஜேபி பயன்படுத்த தான் நினைப்பாங்க. அவங்க ஒரு கட்சிங்கிற முறையில் அது அப்படி தான் அவங்க செயல்படுவாங்க. சார், கூட்டணி பற்றி பேசுகிறப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணி வலுவாக தமிழ்நாட்டில் இருக்குது. 10 ஆண்டு காலமாக இந்த கூட்டணி வந்து முதலமைச்சர் அப்படியே வலுவாகவே கொண்டு போயிட்டு இருக்கிறார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அதை எப்படி பார்க்குறீங்க சார், அவரோட இந்த ஹேண்ட்லிங்? இல்லை, அது வந்து அவர் வந்து நிதானமாக ஹேண்டில் பண்ணுறாரு, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாரு. கூட்டணி கட்சிகளோட பர்டிகுலராக குறிப்பாக காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற தலைவர்களோடவும் இணக்கமாக இருக்கார். மத்தியிலையும் ராகுல் காந்தி, சோனியா காந்தி அம்மா எல்லா இடத்துலையும் ஒரு நெருக்கமான தொடர்பையும் அணுகுமுறையும் வச்சுருக்காரு. அவங்களும் இவரை விரும்பி ராகுல் காந்தியும் மதிக்கிறாரு, விரும்புகிறாரு. இவரும் அவரோட பிரியமாக இருக்கார். ஸோ 2 பேரும் பிரதர்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் அன்பு பாராட்டுற அளவுக்கு ஒரு நெருக்கமான நட்பு தொடர்பு இருக்குது. ஸோ அதை ஸ்மூத்தாக போயிட்டுருக்காது. அதனால் அது அவர் நல்ல முறையில் அணியை கொண்டு போகிறது தான் சொல்கிறேன். கலைஞரும் அப்படி தான். சரி, கொள்கை ரீதியாக வேறுபடுறது 10 வருஷம் தொடர்றது கட்சியில் கொள்கை ரீதியாக வந்து வேறுபடுறது விளைவிக்கிறது. எந்த அரசியல் கட்சியும் 2 கட்சி ஆயுள் கால கூட்டணின்னு போடுறது கிடையாது. திமுக பிஜேபியே கூட்டணியில் இருந்திருக்கு, மாறி இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்திருக்கு, விலை தனித்தனியாக நின்றுருக்கு. எல்லாம் கடந்த காலத்தில் நிகழ்ந்துருக்கு. ஆனால் போயிட்டு ஸ்மூத்தாக இருக்கிறது போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அப்சர்வ் பண்ணிக்கிறது இல்லை. அது இப்போ 2 3 4 5 தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இந்த மாதிரி பல தேர்தலில் கடந்து நீங்கள் சொன்ன மாதிரி 8-10 வருஷமாக 3-4 தேர்தல் தாண்டி, அதே குறிப்பாக இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு இன்னும் ஸ்மூத்தாக, அங்கே ராகுல் காந்தி வந்த பிறகு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் 2 பேரும் ராகுல் காந்தி அணுகுமுறையும் நல்லா இருக்குது, ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறையும் நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. இப்போ காங்கிரஸை சேர்ந்த ஒரு சிலர் வந்து அதிக எண்ணிக்கையில் எங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதுவும் சிக்கலோ ஏற்படுது? இது வந்து இயற்கைங்க. ஒவ்வொரு கட்சியிலையுமே வந்து இப்போ திமுகவுமே நாங்கள் கூட 200ல் வெற்றி பெறுவோங்கிறாங்க. 200ல் வெற்றி பெறுவோம்னா அப்புறம் திமுக மட்டுமே 200ல் ஜெயிக்கணும்னு சில பேர் பேசுனாங்கன்னு வச்சுங்க. அப்படி பேசுனாங்கன்னா அப்புறம் மிச்சம் இருக்கிற 20 கட்சிக்கு 34 சீட்டில் நிற்க முடியும். சொல்கிறது தான் அந்த மாதிரி. அது மாதிரி காங்கிரஸ் நாங்கள் 125ல் நிற்போம், 140ல் நிற்போம்னா கூட்டணி திமுக கூட்டணியில் 125ல் எப்படி காங்கிரஸ் நிற்க முடியும்? நிச்சயமாக. அதனால் அட்லீஸ்ட் 125 தொகுதியிலாவது பலப்படுத்துவோம், ஸ்திரப்படுத்துவோம். அது கூட்டணி காங்கிரஸ் நிற்கிற இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்கும், காங்கிரஸ் நிற்காத இடத்துல காங்கிரஸ் பலமாக இருக்கிற காங்கிரஸ் கூட்டணிக்கு வேலை பார்க்கும், அவ்வளோதான். ஸோ என்ன சொல்ல வந்தால் எல்லா கட்சியுமே அதிக இடத்துல நிற்கணும், அதிக எம்எல்ஏ வரணும், அதிக எம்பி வரணும் ஆசைப்படுறது சகஜம்தான். ஒரு தொகுதியில் இப்போ திமுக ஜெயிச்ச தொகுதியில் வந்து வரிசையாக ஜெயிக்குது, காங்கிரஸ் அது சில கேட்பாங்க. சில இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்கிற இடத்துல திமுக வந்து நாங்கள் நிற்கணும்னு கேட்பாங்க, கம்யூனிஸ்ட் நிற்கிறத கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேச்சு இதெல்லாம் நடக்கும். எங்கே தொகுதியில் பேசுகிறது எந்த பிரச்சனையும் வராது, பிரச்சனை இல்லை. இறுதியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தொகுதி இன்னாருக்கு இந்த கட்சிக்கு அப்படின்னு வந்த பிறகு அந்தந்த கட்சியை வேட்பாளர் அறிவித்த பிறகு அதுக்கு பிறகு யாராவது முரண்பாடு பண்ணுறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, அதுக்கு எதிராக நடக்கிறாங்கன்னா அவங்க கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், கட்சியில் நீக்கப்பட வேண்டியவர்கள். அது வரைக்கும் அபிப்பிராயம் சொல்கிறது ஜனநாயக நாட்டில் நான் நிற்பேன்னு சொல்கிறதோ, இந்த தொகுதியை கேட்பேங்கிறதோ, நாங்கள் கூட நிற்போம் குறைச்சி நிற்போம்னு சொல்கிறதோ, மந்திரியில் வந்தால் நல்லா தான் இருக்குன்னு ஆசைப்படுறதோ சொல்கிறதோ, இது வந்து ஒரு மாபெரும் தவறோ மாபெரும் குற்றம்னு சொல்ல முடியாது. இறுதி ஒரு கேள்வி சார்,
விஜயோட வருகை இப்போ அடுத்து வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு. சனிக்கிழமைகள் மட்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து சனிக்கிழமைகளில் மட்டுமே சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதா அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதாவது திருச்சியில் தொடங்குறாரு சுற்றுப்பயணத்தை, மதுரையில் முடிக்கிறார். 13ஆம் தேதி தொடங்கி அடுத்த டிசம்பர் 20 முடிக்கிறார். சரி, சனிக்கிழமைகளில் மட்டும்தான் சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டின் மற்ற ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போவேன். கோயம்புத்தூரில் மட்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த மாதம் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து 14 சனிக்கிழமைகள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை சேர்த்து அந்த சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதுமா? தமிழ்நாடு முழுவதும். தெரில, யாரோ ஜோசியம் கேசி அதை சொல்லிட்டாங்களேன்னு தெரில. இல்லை, சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு என்ன மகத்துவம், இல்லை சனிக்கிழமை போனீங்கன்னா தான் கூட்டம் வரும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை அப்படி சனித்தோறும் போனால் பாக்கி நாளில் என்ன தான் ஷூட்டிங் போகிறாராம்மா? இல்லை, ஷூட்டிங் முடிஞ்சது, அடுத்த படத்தில் நடிக்கிறது இல்லை, மக்களை அப்புறம் மீது என்ன ஒரு நாள் வேலை பார்த்துட்டு 8 நாள் 6 நாள் வாரத்தில் ஓய்வு எடுத்து தான் ஒரு நாள் வேலை பார்ப்பாரா? அப்படிதான் அது தெரில. அது அவர் சௌரியம். அது நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு முழுதும் போகணுமா, இன்னும் இதே மாதிரி மாநாடாக 2-3 மாநாட்டை போட்டு தேர்தலுக்கு போகணுமா, கிராமமாக மக்களை சந்திக்கணுமா? விஜயோட வருகை வந்து எந்த அளவுக்கு மற்ற அரசியல் கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது? ஏன்னா இப்போவே அவருக்கு 20% ஓட்டு இருக்குங்களா சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஆட்சிக்கு வந்துடுவார், 20% இருக்குது, இந்த கட்சியோட கூட்டணி அந்த கட்சியோட கூட்டணி, இதெல்லாம் வந்து ஜோசியம் கேசியம், இதெல்லாம் ஒரு நிலைப்பாடு உறுதியாகிற வரைக்கும் எல்லாம் எதையாவது சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க. பட் அல்டிமேட்டாக ஜனங்கள் தான் எஜமானர்கள். அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் இருக்கே தவிர, இது அவங்களும் கற்பனையிலையோ அல்லது எதிர்பார்ப்புலையோ சொல்லிகிட்டு இருக்கிறதுல வந்து அப்படியே நடக்க போகிறதில்ல. பட்டு எனக்கு தெரிய அவர் வந்து சரி, ஒரு யங்ஸ்டர்னால் என்ன, அவருக்கு 50க்கு மேலே ஆச்சு, 10-70 படம் நடிச்சிட்டாரு, நிறையா சினிமாவில் சம்பாதிக்கிறாரு, டாப் ஸ்டார்ஸில் ஒருத்தராக இருக்கார், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது வந்து அப்படியே சினிமாவில் அவருக்கு இருக்கிற பொசிஷனே அரசியல்லையும் கிடைக்கும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? கிடைக்குன்னு அவர் எதிர்பார்க்கலாம், அதுக்காக உழைக்கலாம் முயற்சி பண்ணுறாரு, ஓகே. பட் எனக்கு ஒரு 50 வருஷம் அனுபவத்தில் நான் வந்து என்னுடைய கணிப்பு என்னென்னா, அந்த மாதிரி நான் இன்றைக்கி சினிமாவில் டாப்பில் இருக்கேன், நான் அரசியலில் போனாலும் நான் டாப்பில் வந்துடுவேன். அதே மாதிரி அந்த மக்கள் சினிமாவில் டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து பார்க்குற மாதிரி அரசியல்லையும் மக்கள் அப்படியே அங்கீகரிப்பாங்க, ஏற்றுக்குவாங்கன்னு அவர் எதிர்பார்த்தாலோ அல்லது மற்றவங்களுக்கு சொல்லியிருந்தாலோ அது வந்து காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். அது ஒரு எளிதான காரியம் அல்ல. அது பொறுமையாக அனைத்து கேள்விகளுக்கும் பக்குவமாக பதிலளித்தமைக்கு நன்றி சார். ஓகே, வணக்கம், நன்றி, வாழ்க.